இது வந்துட்டு எந்த அரசாங்கம் வந்தாலுமே அந்த மாதிரி கடன் உயரத்தான் செய்யும். ஆனால் வர்ற அரசாங்கங்கள் வந்துட்டு மக்களுக்கு நன்மை செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி கடன்களை அதிகமாக வாங்கி செய்கிற மாதிரி செய்கிறாங்க. அந்த கடன்கள் வந்து மக்களுக்கு முழுமையாக சேர்ந்துச்சுனாக்கா இந்த கடன் வாங்கினதுல தப்பு இல்லை. இதில் சில குறுக்கு வழிகள்லாம் நடந்திருந்ததுன்னா அது வந்து மிக தவறான ஒன்றுன்றது தான் என்னுடைய கருத்து. இது ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னாவே வந்து அந்த மாதிரி தான் தோணும். ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் இது வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள் தான். பட் யார் வந்தாலுமே வந்து ஒவ்வொருத்தர் மேலே ஒரு கருத்தை திணிச்சுக்கிட்டு இது பண்ணுறதை காட்டிலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியும், ஊழலை ஒழிக்க முடியும், ஊழலை ஒழிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அடிமட்டத்தில் இருக்கிற ஏழை எளியோர்கள் வந்து கொஞ்சம் வசதியாகணும் அப்படின்றது தான் வந்து பார்க்கணும். வழியை ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சொல்லி காலத்தை கடத்தி வீணடிக்கிறத விட தேவையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் செயல்களையும் மக்களுக்கு செய்கிறது இந்த அரசாங்கத்துக்கும் நல்லது, எதிர்கட்சிகளுக்கும் நல்லது, மற்ற எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சில இதெல்லாம் வந்துட்டு இலவசமாக அறிவிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த இலவசங்கள் வந்து உண்மையிலேயே தேவையில்லை. அந்த இலவசங்களை கொடுக்குறத காட்டிலும் சாலை வசதிகளை சிறப்படைய வைக்கலாம், கல்வி சுகாதாரம் இதை வந்து சிறப்படைய வைக்கலாம், என்ன தண்ணீரை வந்து நல்லா கொடுக்கலாம், மின்சாரத்தை வந்துட்டு குக்கிராமங்கள் வரையிலும் எந்த இடத்துலையுமே மின்சாரம் தங்குதடையின்றி வர்றதுக்கு உண்டான வழிகளை பார்க்கலாம். இலவசங்களை யாருமே எதிர்பார்க்கல, இவங்களே கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் அது நல்ல வழி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் நீங்கள் மக்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் இலவசமே கொடுக்க தேவையில்ல, உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் செய்த சாதனைகளே வந்து எனக்கு வெற்றியை தேடி தரும்னு சொன்னீங்க. இப்போ வெற்றி தேடி தரல, அப்போ நீங்கள் சாதனைகள் செய்யலைன்னு அர்த்தமா? ஸோ ஆகவே நீங்கள் வந்து மக்களினுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்தீங்கன்னா இந்த அரசாங்கம் இல்லை, சென்ற அரசாங்கம் இல்லை, அதுக்கு முந்தின அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கமும் வந்து மக்களை மிக எளிமையாக கவர்ந்து அவங்க வந்து ஆட்சிப்படுத்தல் வந்து அமரலாம். ஏன்னு சொன்னால் இப்போ ஒருத்தர் ஆரம்பித்து வச்சுடுறத வந்துட்டு இப்போ நான் இவங்க கொடுக்கலன்னு சொன்னாக்கா இவங்க பேரில் தப்பு வரும். புரியுதுங்களா? அவங்க தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். எனவே புலிவாலை பிடிச்ச மாதிரி இது ஓடவும் முடியாதுன்ற கதையை ஓடவும் முடியல ஒளியவும் முடியலன்ற கதையை அதை செய்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் வந்து புத்திசாலித்தனமாக செயல்படணும். ஏதோ இப்போது எல்லாத்தையும் ஒரு சில வழிகளெல்லாம் வந்துட்டு தேடி பார்த்து கண்டுபிடிச்சி செய்கிறாங்க. இதெல்லாம் நன்மையாக செய்து மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்துட்டு 100 வருஷம் இல்லைப்பா 150 வருஷம் கூட தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. என்ன புரியுதா? அது வந்துட்டு மக்கள் கையில் தான் இருக்குது. ஆகவே நம்ம செய்கிற செயல்கள் தான். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவருடைய உயர்வு தாழ்வு எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய செயல் விளக்கங்களால் தான் அமைய முடியும். அதாவது கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி நன்மைகள் செய்கிறது, மக்களுக்கு வந்துட்டு நல்ல குடிநீர், சுகாதார வசதி, படிப்பு வசதி, என்ன ஏழை எளியோர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற இதெல்லாம் செய்தாவே நீ வந்துட்டு எந்த கட்சி இப்போ இல்லாத மக்கள் வந்து ஓட்டை போட்டு உங்களை வர வைப்பாங்க. இப்போ ஒரு புதிய மாற்றம் வரணுன்றதுக்காக ஒரு புது கருத்துக்கிட்ட வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களை வந்துட்டு நீங்கள் உடனே வந்துட்டு இதெல்லாம் பண்ணிவிடனாக்கா மாற முடியாது. என்ன அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் கொடுக்கணும். டைமு கொடுத்தா தான் அவங்களும் வந்துட்டு நிவர்த்தி பண்ண முடியும். அப்படி அவங்களால முடியலன்னு சொன்னாக்கா மக்களே அதை மாற்றிடுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. எல்லா கட்சியினரும் வந்துட்டு இப்போ வந்திருக்கிற அரசாங்கத்துக்கு கோர்வையாக நின்று அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உறுதுணையாக நின்று மக்களை எந்த விதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் ஒருமித்து செயல்பட்டு மக்களை வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போகணுன்றது என்னுடைய கருத்து.